இப்போ ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆனாலும் ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். கிராம்பு 2 அன்னாச்சி பூ 2, ஒரு பட்டை, பிரியாணி இலை 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 5-6 முந்திரி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வத்தல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ பாஸ்மதி அரிசி ஒரு 15 நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா உடஞ்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கிளாஸ் அரிசிக்கு தண்ணி ஹீட்டாக்கி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசி 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அளந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றும்போது நமக்கு வேகமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சைடில் உள்ள ரைஸ் எல்லாம் எடுத்து விட்டு கலந்து விட்டுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கல் கூட இருந்தால் போதும், கரெக்டாக வரும். நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்து எனக்கு அருமையான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிருங்க. இப்போ நமக்கு ஜீரா ரைஸும் ரெடி ஆச்சு. இப்போ ராஜ்மா கிரேவிக்கு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஓரளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு தக்காளி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நமக்கு ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பொடியெல்லாம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி சேர்க்க வேண்டாம். நமக்கு ராஜ்மா கிரேவியில் பின்ன மசாலா தான் முன்னாடி வந்து நிற்கும். அந்த ராஜ்மா கிரேவி நமக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி நம்ம திக்காக கொஞ்சம் கிரேவியாக வைக்கும்போது ரோஸ்ட்டு கிரேவி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ராஜ்மா கிரேவியாக வைக்கும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கிரேவியாகிட்டு திக்காக அப்படியே வைக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு ராஜ்மா கிரேவி டேஸ்ட் இருக்கும். நமக்கு கடலை அந்த மாதிரி இதெல்லாம் அந்த டேஸ்ட் வராது. நமக்கு கடலை இதெல்லாம் தண்ணியாக வச்சா கூட நமக்கு புளிக்குழம்புலாம் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ராஜ்மா கிரேவியை பொறுத்தளவுக்கு நமக்கு கரெக்ட்னாப்பில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். குருமானாலும் கொஞ்சம் நெகட்டிவாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த ராஜ்மா பொறுத்தளவுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ராஜ்மா ரைஸ், சப்பாத்தி, ஜீரா ரைஸு, கீ ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. நான் ஏற்கனவே ராஜ்மா 1 பாட்டன் ரைஸ் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ராஜ்மா எத்தனை விசில் விட்டு வேகணும்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோலையும். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு வேறு ஒரு கிரேவி ரெசிப்பியும் போட்டிருக்கேன், பாருங்கள். கம்மியாக இந்த மாதிரி ரோஸ்ட்டு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் பொடியெல்லாம் கம்மியாக சேர்த்து செய்யும்போது அந்த கிரேவி நல்லா இருக்குங்க. இல்லை நீங்கள் பொடி நிறையா சேர்த்து செய்யும்போது நமக்கு அந்த மசாலா தான் முன்னாடி வந்து நிற்கும். அந்த
கிரேவி ரோஸ்ட்டோட டேஸ்ட்டு போயிடும். புரிஞ்சுக்குங்க. இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ராஜ்மா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ராஜ்மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே இதாக சேர்த்துறாதீங்க, பார்த்துட்டு ரெண்டாவது சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம இந்த அளவுக்கு தாங்க வைக்கணும் ராஜ்மா கிரேவி. அப்போ தான் பெரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்தடுத்து இந்த ராஜ்மா கிரேவி வைக்காதவங்க இனிமேல் ராஜ்மா வாங்கி கடைக்கு போனால் வச்சு சாப்பிட்டு பழகுவீங்க. இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 2 நிமிஷம் கூட வேண்டாம், 1 நிமிஷம் போதும். சிம்மில் போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான ஜீரா ரைஸும் ராஜ்மா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டுத்தையுமே நீங்கள் நல்லா அப்படி சாப்பிட்ட பக்கத்தில் வச்சு கூட்டி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ராஜ்மா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி தான் திரும்ப இந்த அளவுக்கு வச்சு சாப்பிட்டா தாங்க இந்த ராஜ்மா கிரேவி நமக்கு டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி மசாலாவும் கம்மியாக போட்டு செய்யுங்க. இந்த மாதிரி கிரேவிலாம் வைக்கும்போது மசாலா கம்மியாக சேர்த்து செய்யும்போது தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இல்லைன்னா மசாலா கூடிரும். இந்த மசாலா டேஸ்ட்டு கூடிடுச்சுன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட்டு நீங்கள் எப்படி தான் பக்குவமாக வச்சாலும் மாறிடும். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சிட்டியை கரம் மசாலா தூவி விட்டுக்குங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லன்ச்சுக்கு ஜீரா ரைஸும் அருமையான ராஜ்மா கிரேவியும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. ராஜ்மா கிரேவி எப்படி வைக்கணும், அதுக்கு எப்படி மசாலா சேர்த்தா எப்படி நல்லாயிருக்கும், எப்படி நல்லா திக்னஸாக எப்படின்னு நான் உங்களுக்கு டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேவ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.